பண்றதுல IDF இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பீரங்கி உண்டுகள் அங்கே இருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நம்ம இருக்கோம். இப்போ நீங்க பார்க்குற இடம் தான் இவங்களுடைய வரலாற்றையே உலுக்கி போட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஹோலோகாஸ்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஒரு அவங்கள வந்து ரொம்பவும் கோவப்படுத்திய ஒரு நிகழ்வு அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய நோவா பார்ட்டி. இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சமவெளித்தளம், எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடம், காசாக்கு பக்கத்தில். இந்த இடத்துல தான் நோவா பார்ட்டி நடக்குது. நோவா பார்ட்டின்றது டீனேஜர்ஸ், ஒரு 15லேருந்து 18 வயசு இந்த பசங்க பொண்ணுங்க அவங்க வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. ஒரு 3500லேருந்து 4000 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி மற்றும் இந்த ஆடம் சப்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு 500 பேர் டீமு. அதில் ஒரு போலீஸ்கார்ட்ட தான் நம்ம இப்போ பேசணும். ஒரு 30-40 போலீஸ்காரங்க இங்கே இருந்திருக்காங்க. ஒரு அவுட் போஸ்ட்டு. எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு மியூசிக் பார்ட்டிக்கு போகிறோன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தனியார் பார்ட்டிக்கு போகும்பொழுது அவங்க போலீஸ்க்கு வந்து ஒரு இது கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வந்து சம்பளம் கிடைக்கும். அவங்க ஊர் மதிப்புப்படி 1000 ஷேக்கல்ஸ். ஸோ ஒரு நார்மலான ஒரு இதுவாக அவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நார்மலான ஒரு இது வருதோ அப்படின்ற போது இது ஒரு பெரிய ஒரு ஹை செக்யூரிட்டி இல்லை ஒரு கன்சர்ன் இருக்கக்கூடிய இடமா வந்து இதை நம்ம பார்க்க முடியாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீனேஜர்ஸ் எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. டான்ஸ் பார்ட்டி நைட்டு இதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இப்போ விடிய காலையில் 4 மணிக்கு இவங்க போலீஸ்காரங்களாம் இருந்து இதெல்லாம் பண்ணும் பொழுது 3 புறத்துலேருந்து இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் உள்ளே வந்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிரிங் தம் பேக் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிணைய கைதிகளாகவும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த போர் நடக்கும்போது அக்டோபர் 7 இந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். ஒரு பெண்ணுடைய சடலத்தை, ஒரு அரை நிர்வாணமாக இருக்கக்கூடிய சடலத்தை இந்த பயங்கரவாதிகள் வந்து வண்டியில் போட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கே உள்ளே கொண்டு போனதை நம்ம பார்த்தோம். அது நடந்தது இங்கே தான். ஜெர்மனியை சேர்ந்த ஒரு யூத பெண். அந்த நிகழ்வெல்லாம் வந்து பெரிய லெவலில் அன்றைக்கி கோவத்தை ஏற்படுத்துச்சு. இவங்க நிகழ்வாக இன்றைக்கி இந்த நடந்த ஒரு பார்ட்டி நடந்த இடம், அவங்கள வந்து இங்கே அவங்க நினைவாக அவங்க ஃபோட்டோ போட்டு இது வச்சுருக்காங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இப்போ இதோட விளைவாக அந்த பக்கம் காசாவில் இருக்கக்கூடிய எத்தனாயிரம் மக்கள் இறக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அவங்க திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது, சண்டை அப்படின்னா எங்கள் இராணுவத்துக்கிட்ட போடுங்க, எதுக்கு நீங்கள் பொதுமக்கள்கிட்ட இது பண்ணீங்க, இதுக்கு எதுனா என்ன மாதிரி நீதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. லைவாக அந்த சைட்டில் இருக்கும். இந்த டிஜே கூட அங்கே தான் இருந்திருக்காரு. இந்த இடத்துல தான் இந்த ஃபுல்லாக அந்த பார்ட்டி நடந்திருக்கு. ட்ரக்ஸில் வந்து 3 பக்கமும் சூழ்ந்து வந்திருக்கிறதுனால கேஷுவலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆர்பிஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய ராக்கெட் ப்ரோப்பல் கிரெனேட்ஸு, ஹேண்ட் கிரெனேட்ஸு, அசால்ட் ரைஃபிள்ஸு, ஸ்னைப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ பேரை கொல்லணும் அப்படின்றத ஒரு அப்ஜெக்டிவாக வச்சு இந்த இடத்துல இந்த சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. இவங்க இஸ்ரேல் முழுக்க அந்த தாக்குதல் நடந்தாலும் இந்த இடத்துல நோவா பார்ட்டியில் நடந்த தாக்குதலை மட்டும் ரொம்பவும் அவங்கள உலுக்கி போட்டிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். இன்னைக்கு சாதாரணமாக நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு டீனேஜர் கூட அவங்க வந்து இந்த நிகழ்வு எத்தனை வருஷம் முன்னே நினைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ இந்த குண்டுகள் அவங்க போட்டுட்ருக்காங்க. பீரங்கி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. டேங்க்ஸ் உள்ளே போயிருக்கு. இப்போ கூட பின்னாடி ஒரு குண்டு வெடிப்பு, அந்த குண்டு வெடிக்கக்கூடிய சத்தம் கேட்கும்போது அவர் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலி வீரர் என்கிட்ட சொன்னார், சார் இது நல்ல குண்டு அப்படின்னு, இட்ஸ் அ குட் பாம்பிங் அப்படின்னாரு. இன்னும் டீட்டெயில் ரிப்போர்ட் நம்ம வந்து இந்த என்டையர் இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.